நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஆ, விஜயநகரம் செழிப்பு மிகுந்த நகரம். அந்த நகரத்துக்கு வெளிநாட்டுல இருந்துலாம் வியாபாரம் பண்ண வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு வியாபாரி வெளிநாட்டு பூச்செடியை கொண்டாந்து அங்கே வித்துட்டு இருந்தார். அப்போ அதை ராஜா நகர வளம் வரும்போது அதை பார்த்து அந்த செடியை வாங்கிட்டு கொண்டு போய் அவர் வீட்டு தோட்டத்தில் பின்னாடி நட்டி வச்சுட்டு அவர் எப்போ அது அதனால் வளர்ந்த பூச்சி இதெல்லாம் இதை அதை பார்த்து பார்த்து ரொம்ப மகிழ்ந்துக்கிட்டே இருந்தார். இப்படியே போய்கிட்டே இருந்தது. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆட்டுக்காரன் ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தான். அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆடு அரசரோட தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த நல்ல அழகான செடி வெளிநாட்டு செடி இருந்த செடியை சாப்பிட்டுருச்சான். சாப்பிட்ட உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே ராஜா தோட்ட காவலர் கூப்பிட்டு, யார் இந்த செடி இப்படி ஆனதுக்கு காரணம்? இல்லை ராஜா, ஒரு ஆட்டுக்காரன் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தார். அப்போ அந்த ஆடு இதை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம். உடனே அந்த ஆட்டுக்காரரை பிடிச்சி கூப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு ஆட்டுக்காரரை கூப்பிட்டு, ஆட்டுக்காரர், ஐயா தெரியாமல் ஆடு சாப்பிட்டுச்சு. உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே கோபம் வந்தோடனே, நீ இந்த ஆட்டுக்காரருக்கு மரண தண்டனை வழங்கிடுங்க அப்படின்ட்டு. உடனே மரண தண்டனை ஒன்று அவங்க மனைவி ஐயா என்ன ஐயா ஆடு சாப்பிட்டது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை இந்த மாதிரிலாம் ஆடு சாப்பிட ஒருத்தருக்கு தண்டனை அடித்தா தான் எல்லோரும் போய்ப்பாங்கன்ட்டு அப்புறம் உடனே அவர் பிடிச்சி சிறையில் அடிச்சிட்டார். உடனே ஆட்டுக்காரர் மனைவிக்கு ஒரு யோசனை. உடனே ஒரு நேராக திருநெல்வேலி மண்டபம் போய் ஐயா இந்த மாதிரி ஆடு செடியை மேய்ஞ்சிருச்சு, அதுக்கு நான் என்னையே பண்ணுறது? அது இந்த மாதிரி ராஜா மரண தண்டனை வழங்கிட்டாரு. உடனே திருநெல்வேலிராமன் ஒரு யோசனை பண்ணார். நீ என்ன பண்ணுற? ராஜா நகர வளம் போவார். அங்கே அந்த இடத்துல மக்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஆடை கட்டிட்டு அந்த ஆட்டுக்கு சவுக்காலையே அடிக்கொடு அப்படின்ட்டுருக்கு. சரி, என்ன எப்படி சொல்கிறீங்க? ஆட்டுக்கு இல்லை, நான் சொல்கிற மாதிரி செய்ய, அப்போ தான் கணவரை காப்பாற்ற முடியுன்ட்டு. உடனே அந்த பெண்ணும் ஆட்டை சவுக்காலையே அடித்து துன்புறுத்திருக்கு. அந்த ஆடும் ஐயோ கத்திச்சு. உடனே எல்லா மக்களும் போய், ராஜா இங்கே பாருங்கள், அந்த பெண் அந்த ஆட்டை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் அந்த ஆட்டை காப்பாற்றணும். உடனே ஒரு வேகமாக வந்திருக்கார். என்னம்மா இந்த மாதிரி ஆட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டுருக்கு. இல்லை ராஜா, இந்த ஆட்டால் தான் என் கணவரே இப்போ சாக போகிறாரு. உன் கணவரை யார்? அதான் ராஜா, உங்கள் தோட்டத்தில் பூச்செடி இது தின்றுச்சு. ஆனால் என் கணவரை தானே நீங்கள் கொல்ல சொல்லி உத்தரவிட்டுருக்கீங்க அப்படின்னு. உடனே ராஜா, ஐயோ உனக்கு மூளையே இல்லையாம்மா, 5 அறிவு பிடிச்ச ஆடை போய் இப்படி அடிச்சிருக்கு. உடனே ராஜா அவர் தவறாக உடனே அந்த தோட்டக்காரரை விடுதலை பண்ணிட்டார். உடனே இந்த பெண்மணி தெனாலிராமனுக்கு நன்றி சொன்னார்.